கோல்டோட யூசேஜ் அங்க ரொம்ப கம்மி. லைக் அப்படியே இருந்தாலும் 14 கேரட், 18 கேரட் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மள மாதிரி இங்க 22 கேரட் கோல்டுலாம் அங்க வியரே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் இப்ப நம்மளே வந்து பார்த்தோம்னா, அங்க ரொம்ப ஜாஸ்தி கோல்ட்லாம் இங்க வந்து கேரியும் பண்ண மாட்டாங்க. நாங்க வியரும் பண்ண மாட்டாங்க. அதுக்கான அவசியமுமே இருக்காது. அங்க வந்து ஆப்வியஸ்லி டைமண்ட்ஸ் தான். லைக் எல்லாருமே வந்து டிஃபால்ட்டா வந்து போடுறது வந்து டைமண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிளாட்டினம் அந்த மாதிரி. கோல்டோட யூசேஜ் அங்க ரொம்ப கம்மி. ஆக்சுவலி அங்க அதுதான் சொல்றேன். அது ஐஃபோன பொறுத்தவரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான திங். அங்க வந்து இங்க கம்பேர் பண்றச்ச அது டெஃபினட்டா அங்க வந்து உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல கிடைக்கும். பட் இங்க ஐஃபோனோட பிரைசிங் வந்து இட்ஸ் டூ மச். ஒரு ஆளோட முழு சம்பளமுமே போற மாதிரி ஐஃபோன் காஸ்ட் இருக்கு. அங்க அப்படி கிடையாது. முழு சம்பளத்தை கொடுக்க முடியாம தான் இஎம்ஐ போட்டு போட்டு அந்த ரேஷியோ டிஃபரன்ஸ் அதனால அங்க நிறைய பேர் வாங்குறாங்க. இப்ப ஏன் அங்க வந்து ஐஃபோன் கிரேஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் ஒன்லி கிரேஸ், அஃபோர்டபிலிட்டி இருக்கு அங்க. சோ இப்ப பேப்பர் கூட கீழே போடக்கூடாது அப்படின்னா இந்த தியேட்டர் செலிப்ரேஷன்லாம் எப்படிங்க அது இருக்கும்? தியேட்டர் செலிப்ரேஷன்ல இந்த மாதிரி ரொம்ப கிரேசியா கிழிச்சு போட்டு அப்படி எல்லாம் பண்ணி பட்டாசுலாம் வெடிக்க விட மாட்டாங்க. பட்டாசுலாம் வாய்ப்பே இல்ல. நாங்க தீபாவளிக்கு வெடிக்கிறதே பெர்மிஷன் வாங்கி தான் வெடிப்போம் நாங்க. தீபாவளிக்குமே பெர்மிஷன்? எவ்வளவு ஹவர்ஸ் பெர்மிஷன் கொடுப்பாங்க? லைக் ஒரு உங்களுக்கு 2 to 3 hours அந்த ஈவினிங் டைம் கொடுப்பாங்க. அதுவுமே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் அலோகேட் பண்ணுவாங்க. ஒரு கிரவுண்ட் மாதிரி. ஏன்னா அந்த சவுண்ட் வந்து அந்த டெசிபிள் வந்து யாரையும் வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில ரூல்ஸ் இருக்கனால அதுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு கிரவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அங்க மக்கள் எல்லாருமே கிராக்கர்ஸ் எல்லாம் கிடைக்கும், எல்லாருமே வெடிப்போம், எல்லாம் இங்க பண்ற எல்லா செலிப்ரேஷனுமே நடக்கும். பட் அது ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா அந்தந்த இடத்துல என்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுவோம். இப்ப வீட்டுக்கு வாசல்ல வெடிக்கணும்னா அது பண்ண முடியாது. ஓகே. சோ தியேட்டர்ல வந்து மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஹீரோனா யாரு சொல்லலாம்? நம்ம ஹாலிவுட்ல வர படங்கள். ஆப்வியஸ்லி நம்ம தலைவர் ரஜினி சார், கமல் சார் மூவிஸ்லாம் வந்து இட்ஸ் அ வெல் செலிப்ரேட்டட். அதை தாண்டி வந்து நம்மளோட விஜய் சார், அஜித் சார் அவங்க மூவிஸும் வந்து இட்ஸ் வெரி வெரி செலிப்ரேட்டட். ஓகே. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பேரண்டிங். இந்த ஒரு விஷயம் வந்து அங்க எப்படி இருக்குது? இங்க இருக்க மாதிரி இருக்குதா? பேரண்டிங் வந்து லைக் கொஞ்சம் அங்க டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நம்மளோட அட்மாஸ்பியர் பிளஸ் நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் மாறும். அங்க டிமாண்டிங் வந்து நிறைய விஷயங்கள் வேற வேற மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸ்ல இருந்து. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து அடிக்க கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா கையே தொடக்கூடாது. நம்ம எந்த வயசா இருந்தாலும் ஒரு மேஜர் மைனர் அப்படின்ட்டுலாம் எதுவுமே பாகுபாடே இல்லை. ஒரு குழந்தையா இருந்தா நீ பேசியே தான் வந்து யூ ஹாவ் டு பிரிங் தெம் காம் டவுன். இல்லைனா வந்து நீங்க கையை நீட்டி அடிக்கிறதோ கிள்றதோ அந்த மாதிரி அப்யூசிவா ரொம்ப வந்து ஹர்ட் பண்ற மாதிரி திட்டுறதோ அதெல்லாம் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. பேசிக்லி வந்து அங்க வந்து வேர்பல் அப்யூஸோ இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸோ எதுலையுமே வந்து பசங்களை ஈடுபடக்கூடாது. அப்படி அவங்க போய் சப்போஸ் வந்து டீச்சர்ஸ் கிட்டயோ இல்லை அவங்க ஃபன்னியா கூட ஷேர் பண்ணலாம். எங்க அப்பா இப்படி பண்ணாரு, இல்லை எங்க அம்மா பண்ணிட்டாங்க, இல்லை ஈவன் இப்போ குழந்தைங்க கையில ஏதாவது மார்க்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கூல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ தெரியாம இப்போ அழுத்திட்டு இப்போ நம்ம விரல் பதிஞ்சிருந்தது, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூல்ல என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. குழந்தைங்க உண்மையை தான் ஆப்வியஸ்லி சொல்லுவாங்க, நான் இதுக்கு பண்ணேன் அப்பா அடிச்சிட்டாரு அப்படின்னா அவங்க வந்து காப்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. முதல்ல காப்ஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ரிலீஸ் ஆகிறதே வந்து ஒரு பெரிய வேலை. அதுக்கப்புறம் இட்ஸ் பிக் ப்ராசஸ். அது எக்ஸ்பிளைன் பண்ணா கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என் பையன் தான் இல்லை அவன் தான் அவ்வளோ குறும்பு பண்ணா தப்பு பண்ண அதெல்லாம் வந்து அக்செப்டே கிடையாது. கண்டிப்பா பல பேர் வந்துட்டு அடி வாங்காம அமெரிக்காவில் வளரலாம்னு தெரிஞ்சிருச்சு இது மூலமா. நீங்க போகும்போது கூடவே ஹர்னி அக்கா என்னையும் கூட்டிட்டு போயிடுங்கன்னு வர போறாங்க பாருங்க.